இது மாரி அ சடனா அதாவது ஒரு ப்ராப்ளத்தினால நமக்கு ரீசென்ட்டா அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்து தூக்கம் நமக்கு கெட்டு போறது தான் வந்து நம்ம அக்யூட் இல்னெஸஸ் அதாவது அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். கிரானிக் இன்சோம்னியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அதாவது 3 மாசத்துக்கு மேல இது வந்து நெறைய வகைகள் இருக்கு. ஜென்ரலா கிரானிக் இன்சோம்னியா வந்து நெறைய வகைகள நம்ம பிரிப்போம். ஒண்ணு வந்து இடியோபதிக் அதாவது எந்த அதாவது நீங்க அந்த பேஷண்ட்ட வந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. ஆனா, அத நீங்க பேஷண்ட்ட நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, "சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தூக்கம் வராது சார்" அப்படிம்பாங்க. அதுதான் வந்து சைல்ட்ஹுட் இன்சோம்னியா. இடியோபதிக் காரணமே இல்லாம சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து தூக்கம் வராம இருக்கிறது. 2வது வந்து சைக்கோஜெனிக் அதாவது நீங்க தூக்கம் அதாவது நான் ஜென்ரலா என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, படுக்கைக்கு பெட்டுக்கு போய் நீங்க படுத்தீங்கன்னா, எதையுமே நீங்க யோசிக்கக்கூடாது. தூங்குறத பத்தி மட்டும் தான். நீங்க வந்து உங்களோட பெட்ரூம்குள்ள என்டர் ஆகும்போதே, உங்களோட எல்லா விஷயங்கள், எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் அந்த ரூமுக்கு வெளியிலேயே நீங்க விட்டுட்டு உள்ள போணும். அது இல்லாம நீங்க உள்ள போய் படுத்து, "ஐய்யய்யோ! இன்னைக்கு நமக்கு தூக்கம் வருமா? இன்னைக்கு தூக்கம் வரலைன்னா நாளைக்கு எனக்கு என்ன ஆகும்? எப்படி எனக்கு சரியாகும்?" அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வராது. அதுதான் சைக்கோஜெனிக் காஸ். அதாவது நீங்க உங்கள நீங்களே பயமுறுத்திக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள பத்தி யோசிக்கிறது, படுத்ததுக்கு அப்புறமும் நீங்க நெறைய விஷயங்கள யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, தூக்கம் வராம போறது.